அண்ணா இந்த தளிர் ஃபினான்ஸ் எங்க இருக்குண்ணே? அந்த பக்கம் இருக்கு. தேங்க்ஸ் பா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சரத் சாரா? ஆமா. அலெக்ஸ் சார் என்கிட்ட சொன்னாரு. ஆ. நான் ஷாம், இவங்க நிலா, இங்க அக்கௌண்டண்டா இருக்காங்க. ஹாய். ஒரு அர்ஜென்ட் வேலையா சாரும் அவங்க பொண்ணும் வெளியூர் போயிருக்காங்க. ஓ. ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் வருவாங்க. எனக்கு தெரியும், சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஹோட்டல்ல உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆ. ரூம் நம்பர் 162. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க சார், மத்தது அப்புறம் பேசிக்கலாம். ஓகே தேங்க்ஸ். வெல்கம் சார். ஷாம் ரூம் புக் பண்ணியிருந்தாருல்ல? மேல 162 இருக்காரு. சரி ஓகே. சார். அப்புறம் சொல்லுங்க, எப்ப லேண்ட் ஆனீங்க? இதோ இப்பதான் வந்தேன். நீங்க அர்ஜென்ட்டா ட்ரிவாண்ட்ரம் போனதா சொன்னாங்க. அப்புறமா கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ஓ. சரி, அட்மிஷன் என்னாச்சு? என்ன ஆகுறது, எல்லாம் பழைய மாதிரி தான். ஒவ்வொரு காலேஜா கண்டுபிடிப்பாரு. அப்புறம் காலேஜ்ல என்ன குத்தம் இருக்குன்னு கண்டுபிடிப்பாரு. காலேஜ் நல்லா இல்ல, ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் வீட்ல இருந்து வெளியே போனா டாடிக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, இப்ப எங்க இருக்கீங்க? இதோ வந்துகிட்டே இருக்கும். ஸ்பீக்கர்ல போடுமா? டாடி கிட்ட கொடுக்குறேன். ஹலோ சரத். ஹலோ சார். எப்ப வந்த? நான் இப்பதான் சார் வந்தேன். ஆபீஸ்ல இருந்து ஷியாம் கூப்பிட்டு இருந்தான். நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க, நாளைக்கு ஜாயின் பண்ணா போதும். நாங்க வந்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். ஓகே 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 சார். அலெக்ஸ் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நாளைக்கு நான் ஜாயின் பண்ணணும். இனிமே ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு, புஷ்பகிரிக்கு போகணும், அந்த ஆலயம் பார்க்கணும். சத்தம் போடாத. கும்புறாத, அடங்க. ஒன்னுடு. சொல்றல, அடங்க. கம். எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் உள்ளே இருக்கட்டும்.
அப்பதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும். என்னடா பார்த்து மிரட்டுறியா? வாங்குறதெல்லாம் போதாதா? நீ பயப்பட வேண்டாமா. இனிமே இவனால உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது. அதுக்கு தேவையானதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவனோட மூஞ்ச பார்த்தாலே தெரியல ஃப்ராடுன்னு. அப்புறம் என்ன தைரியத்துல நீ இந்த ஆளு கூட வந்த? என்னை ஏமாத்தினா சார். என்னோட வேலை போனதுக்கு அப்புறம் எனக்கு புது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தான் சார். சார் சாப்பிட ஏதாவது வேணுமா? வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீ வா. ஆமா, எங்க இன்டர்வியூன்னு சொன்னீங்க, ஆனா இங்க யாரையுமே காணுமே. இன்டர்வியூலாம் தேவையே இல்ல. டவுன்ல ஒரு பெரிய கடையில உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாம அங்க போயிடலாம். அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே வந்தோம்? அண்ணன் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும்தானே உங்களுக்கு துணையா இருந்தேன். உங்களோட படிப்பு, உடம்பு சரியில்லாம இருக்கிற உங்க அம்மாவோட மருந்து மாத்திரை, இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு தெரியும்ல. பலனை எதிர்பார்க்காம நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நான் சொல்றபடி கேட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்க குடும்பத்தை நாசம் பண்ணது நீங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம தான் உங்க கூட. எப்படி சொன்ன? எவ்வளவு சொல்றேன், பேச்சு கேட்க மாட்டேங்கிற. அடங்கடி, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். நீ இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா. இதுக்கப்புறம் இவனோட எந்த தொல்லையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. உன்னோட அப்பா அக்கா, அக்கா நான் தான் முத்து. யாருமா அது? நாச்சியார் அங்கிள்மா. நீங்க தூங்குங்க. கதவை தரடி. நாச்சியா, செத்து கிடக்குறியாடி? கதவை தர. எழுந்திரு, அவர் வந்துட்டாரு. ஏய், கதவை தரடி. எழுந்திரு. ஐயோ, ஏய், கதவை தரடி. என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியல. இப்ப என்ன பண்றது? கதவை தரடி. ஏய், உடைச்சிட்டு உள்ள வரவா இல்ல பறக்குறியா? கதவை தரடி. ஏய், ஏண்டி கதவை திறக்க இவ்வளவு நேரம்? எருமை தூங்குற மாதிரி தூங்குறது. உழைச்சு கொட்ட நாற்கல்ல உனக்கு என்ன?